ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்துருக்கேன். இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த சைடும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மெட்டல் வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த வளையலை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மடித்து விட்டுக்கணும். எப்படின்னா நான் மடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மூடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்க பாருங்கள். அங்கே இந்த ஹோல்ஸில் நம்ம இந்த 2 முனையும் இப்படி விட்டுக்கணும். ஒரு ஹோல்ஸில் ஒரு முனையை நம்ம விட்டு உள்ளே கொண்டு போகணும். இந்த மூடி உள்ள இது போல் எடுத்துன்னு போயிட்டு அந்த சைடு ஹோல்ஸில் அப்படியே வெளியே கொண்டு வரணும். எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அதில் உள்ளே கொடுத்து இப்படி கொண்டு வரணும். நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே உள்ளே தள்ளி விட வேணாம். நம்ம கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திடலாம். இந்த அளவு போதும். அதுக்கப்புறமா இந்த 2 பக்கம் முனையிலே நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இது போல் வளைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மூடியில் நீங்கள் ஃப்ளவர் ஏதாவது ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கோங்க. நான் இதில் இமேஜ் தான் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி பிங்க் கலர் இமேஜ் இதில் ஒட்டிக்கிறேன். பார்க்க இது இப்படி தான் இருக்கும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஊக்கில் தான் நான் இதை மாட்டிட்டு இதில் கீஸ்லாம் தான் நான் தொங்க விட போகிறேன். ஒரு ஆணிலையோ இல்லை ஒரு ஊக்குலையோ நம்ம மாட்டிட்டு கீஸ்லாம் மாட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி மாட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, கட்டை பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டை பேக்கில் நம்ம என்ன தான் எடுத்து வச்சாலும் நல்லா அழகாக மடித்து வைக்கவே முடியாது. அதுக்கான டிப்பு தான். இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று எடுத்து நல்லா சுருட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வளையல் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வளையலை நம்ம இந்த பேக்குக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இது போல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கட்டை பேக்கு திரும்பவும் நம்மளுக்கு பிரிஞ்சே வராது, அப்படியே இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பேக் கூட போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது போல் எத்தனை வேணாலும் நம்ம போட்டு அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இடமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், நீட்டாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கவர் இருந்தால் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மிளகாலாம் போட்டு வைக்க போகிறேன். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, லெமனு இதுக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு அதில் போடுவோம். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இடம்லாம் நிறையவே அடைச்சிக்கும். அதுக்கே இந்த மாதிரி பச்சை மிளகாவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கவரில் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். பச்சை மிளகா மட்டும் இல்லை, இந்த மாதிரி லெமன்லாம் கூட இந்த கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி 2-3 மடிப்பாக மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு துணி காய போடுற கிளிப்பு வச்சு தான் நான் இதில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்க போகிறேன். இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் இந்த ஃப்ரிட்ஜில் நான் இந்த கிளிப்போடு சேர்த்து குத்தி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்கனால நம்மளுக்கு இடமும் நிறைய அடைச்சிக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் வைக்கிறோம் அப்படின்னா பச்சை மிளகாய், இஞ்சி இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கிறதுனால அதுவும் இடத்த அடைச்சிக்கும். இந்த மாதிரி கவரில் போட்டு டோரில் நம்ம இது போல் குத்தி வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இடத்த அடைக்காமல். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.